டெல்லியில் தமிழக அரசு இல்லத்தில் முதலமைச்சர் தங்கியிருக்கும் அறைக்கு அருகில் சிலர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். வணக்கம் சலீம். இப்ப அவர்கள் எதற்காக இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள்? இது பற்றின விவரங்களை பதிவு செய்யுங்க சலீம். இங்கே சுமார் 25 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழக அரசு இல்லத்தில் அப்படியெல்லாம் நுழைந்து விட முடியாது. ஏதோ அஜாக்கிரதையின் காரணமாக யாரும் அவர்களை கேட்கவில்லை, நுழைந்து விட்டார்கள். முதலமைச்சர் முதல் மாடியில் குடியிருக்கிறார், ஒரு அறையில் தங்கியிருக்கிறார். முதல் மாடியில் ஏற முடியாது, லிப்டையும் யார் என்று அறியாதவர்கள் பயன்படுத்த முடியாது. போலீஸ் சாதாரணமாக விழிப்போடு இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது எப்படியோ விட்டு விட்டார்கள். அதாவது போலீஸ் கிட்ட பேசி பார்த்தா என்ன சொல்றார்கள், இவர்களை பார்த்தால் படித்தவர்கள் போல் இருந்தார்கள், இவர்கள் போராட்டக்காரர்கள் என எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. மேல வந்தவங்க ஆரம்பத்துல பேசினாங்க, பின்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இப்பொழுது அரை மணி நேரமாக சத்தமிட்டு முதலமைச்சர் அருகில் இருக்கிறார் என்று கூட கருதாமல் சத்தமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் பேசி பார்த்தார்கள். போராட்டக்காரர்கள் இன்னும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் என்ன நடந்தது, ஏன் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழகத்துல எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. சுமார் 170 பசு மாடுகள், பால் கறக்கும் மாடுகள், 170 மாடுகளை பர்மிஷன் இல்லாம, அதாவது முறை தவறி அதை அறுக்கும் இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் திருச்சியில் போலீசில் புகாரும் கொடுத்திருக்கோம். அந்த 170 பசுமாடுகளை யார் கடத்தி சென்றாரோ, முறைகேடாக யார் அதை அறுக்கும் இடத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறாரோ அவரை கைது செய்யவில்லை. 170 பசுமாடுகளுக்கு என்ன ஆயிற்று என்றே எங்களுக்கு தெரியவில்லை. இதை முதலமைச்சரை சந்தித்து முறையிடலாம் என நாங்கள் வந்தோம். ஆரம்பத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். இப்படி அதன் பிறகு அதாவது போலீசார் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி எல்லாம் நீங்க பர்மிஷன் இல்லாம வரக்கூடாது, முதல்ல அனுமதி வாங்கணும். முதலமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்க முடியாது, அனுமதி இருந்தால் நிச்சயம் உங்களை சந்திக்க நாங்கள் அனுமதிக்கிறோம். நீங்கள் அனுமதியை வாங்காமல் 25 பேர் கிளம்பி வந்து நாங்கள் திடீரென்று முதலமைச்சரை சந்திக்கிறோம், எங்களை விடுங்கள் என்றால் அது எப்படி முடியும் அப்படின்னு போலீசார் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் அதற்கு பதில் பேச, போலீசார் பதில் பேச, இவர்கள் பதில் பேச வாக்குவாதம் முற்றியது. போலீசார் ஒருவர் ஆங்கிலம் அதிகம் தெரியாதவர் என்ன சொல்லிவிட்டார், அவர்களுக்கு தமிழ் தெரியாது. வந்த போராட்டக்காரர்களுக்கு டெல்லியை சேர்ந்தவர்கள், போலீசாருக்கும் ஹிந்தி தெரியாது. ஆங்கிலத்தில் சொல்ல போய் என்ன சொல்லிவிட்டார், நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் உங்களை இங்கிருந்து வெளியேற்றி வரும் என்று சொல்ல ஆங்கில வார்த்தையான எலிமினேட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். இவர்கள் உடனே எலிமினேட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். எங்களை இங்கிருந்து தூக்கி விடுவாரா, நீக்கி விடுவாரா, எங்களை காலி செய்து விடுவாரா என்று கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் இந்த தீவிரவாதியா, எங்களை இங்கிருந்து ஒழித்து விடுவார்களா, எலிமினேட் என்ற ஆங்கில வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் என்று ஆரம்பித்து விட்டார்கள். அந்த போலீஸ் அதிகாரியிடம் நாம் பேசும்பொழுது, அவர் அதிகாரி இல்லை, அவர் ஒரு காவலர். அந்த காவலரிடம் நாம் பேசும்பொழுது என்ன சொல்கிறார், எனக்கே முழுமையாக ஆங்கிலம் தெரியாது, எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு இப்படி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டீர்களானால் முதலமைச்சரை அனுமதி இல்லாமல் பார்க்க வருகிறீர்கள், இங்கிருந்து உங்களை நாங்கள் வெளியேற்ற வேண்டியிருக்கும், அதாவது இந்த இடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டியிருக்கும் என்பதை சொல்ல வேறு வார்த்தை எனக்கு திடீரென்று கிடைக்கவில்லை. ஆங்கிலம் எனது தாய்மொழி கிடையாது, ஆகையால் எலிமினேட் என்ற வார்த்தையை தெரியாமல் பயன்படுத்தி விட்டேன். அதற்கு போய் இப்படி ஒரு கூச்சல் குழப்பம் செய்து நாங்கள் என்ன தீவிரவாதியா, எங்களை நீங்கள் ஒழித்து விடுவீர்களா என்றெல்லாம் எங்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுவது எங்களுக்கு பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் இப்பொழுது டெல்லியில் இவர்கள் நின்று கொண்டிருக்கும் இடத்திற்கு 20 அடியில் அவர் தங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உளவு போலீசார் தகவல் சொன்ன வண்ணம் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து இங்கே வந்து பிரச்சனை செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சலீம்.